Hi all. இன்னைக்கு நம்ம வந்து askalaina.ai அதை வச்சு குவிஸ் ஜென்ரேட் பண்ணி பார்க்க போறோம். ரெண்டு விதமா நம்ம வந்து இதுல இது பண்ணலாம். டிசைன் கரிக்குலம்குள்ள போயிட்டு பாருங்க, சிலபஸ் ஜென்ரேட் பண்ணிக்கலாம், ஸ்கோப் அண்ட் சீக்வென்ஷியல் டூல், யூனிட் பிளானரு, லெசன் பிளானரு, அப்புறம் குவிஸ் ஜென்ரேட்டர். இதுல நம்ம ப்ராம்ப்ட் இந்த மாதிரி நமக்கு வேணுங்கிற டீட்டெயில்ஸ் கொடுத்தும் ஜென்ரேட் பண்ணி குவிஸ் ஜென்ரேட் பண்ணலாம். இல்லைன்னா நம்ம கிட்ட ஏற்கனவே ஒரு மெட்டீரியல் இருக்கும் இல்லையா, அதை நம்ம வந்து இதுல அட்டாச் பண்ணி அதை வச்சு குவிஸ் வந்து ஜென்ரேட் பண்ணலாம். இப்போ நான் வந்து டைரக்டா ஃபர்ஸ்ட் டாபிக் கொடுத்து நான் கிரியேட் பண்ண போறேன். ஹைட்ரோஸ்பியர் கிரேட் லெவல் வந்து 5th ஸ்டாண்டர்டுக்கு கிரியேட் பண்ண போறேன். சப்ஜெக்ட் வந்து சோஷியல்ல இருக்காது. Get started. கண்டென்ட்டை ஏஐ ஜென்ரேட் பண்ணட்டும்னு விட்டுக்கலாம். என்னென்ன கண்டென்ட்னா அதுவே இங்கே ஜென்ரேட் பண்ணிடுச்சு. உங்களுக்கு வேணும்னா நீங்களே கூட கண்டென்ட் கொடுக்கலாம். எனக்கு வந்து ஒரு 10 கொஸ்டின் இருந்தால் போதும். டியூரேஷன் வந்து ஒரு 20 minutes. எனக்கு எம்சிக்யூஸ் தான் வேணும். அட்வான்ஸ்ட் இன்புட்ஸ், டிஃபிகல்ட்டி லெவல் அதுவுமே நம்ம ஏஐ கிட்ட விட்டுருவோம். இப்போ பாருங்க, அதுவே கொடுத்துச்சு பாருங்க. ஈஸி வந்து 4 கொஸ்டின்ஸ், மீடியம் ஒரு 4 கொஸ்டின்ஸ், ஹார்ட்ல ஒரு 2 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கு. இதுவும் நான் ஏஐ கிட்டே விட்டுட்டேன். நாலேஜ் என்னென்ன அசஸ்மெண்ட் இங்கே பாருங்க. நாலேஜ் ஆஃப் த வாட்டர் சைக்கிள் ப்ராசஸஸ், அண்டர்ஸ்டாண்டிங் ஓஷன் கேரக்டரிஸ்டிக்ஸ், இந்த மாதிரி இது எல்லாத்துலேயும் அசஸ்மெண்ட் கொடுக்குது. இப்போ குவிஸ் ஜென்ரேட் பண்ணுது. ஜென்ரேட் பண்ணிடுச்சு பாருங்க, 10 கொஸ்டின். ஸோ கண்டினியூ டு நெக்ஸ்ட் ஸ்டெப் கொடுத்தோன்னா நம்ம வந்து இதை எப்படியே டவுன்லோட் பண்ணிக்கலாம், இல்லை அப்படியே காப்பி பண்ணி உங்ககிட்ட ஏதோ ஒரு டாக்குமெண்ட், பிளெயின் டாக்குமெண்ட் இருந்ததுன்னா அதில் கூட நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணிட்டேன். அடுத்தது சேவ் அவுட்புட். இதை வந்து சேவ் டு ஒர்க் ஸ்பேஸ் நம்மளோட கூகுள் டாக்ஸ்க்கும் போட்டுக்கலாம், எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். பாருங்க, இப்போ வந்து மெட்டீரியல் வச்சு நம்ம மெட்டீரியல் நான் இது பண்ண போறேன். ஹைட்ரோஸ்பியர் ஒரு கிரேட் லெவல் 5. மெட்டீரியல் நான் அட்டாச் பண்றேன். நம்ம டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டு மெட்டீரியல் அட்டாச் பண்ணோன்னா அதுக்காகவும் அது வந்து குவிஸ் ஜென்ரேட் பண்ணும். ஆஸ் யூஷுவல் ஏஐ ஜென்ரேட் பண்ணட்டும்னு விட்டுட்டேன். நம்மனா ரொம்ப யோசிக்க வேணாம். டியூரேஷன் ஒரு 20 minutes. எம்சிக்யூ கொடுக்கலாம், fill in the blanks கொடுக்கலாம். ஒரு 15 கொஸ்டின் வச்சுப்போமா? fill in the blanks. அதுக்கப்புறம் என்ன கொடுக்கலாம்? ஷார்ட் ஆன்சர் கொடுப்போமா? ஜென்ரேட் குவெஸ்ட் கொடுங்க. ஷார்ட் ஆன்சர்ஸ் இருக்கு, fill in the blanks இருக்கு, MCQs இருக்கு. Continue to next step.
நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். and save to Google Docsல export பண்ணிக்கலாம். nice இல்ல? ஆஸ்கலை நான் யூஸ் பண்ணி பாருங்க. குவிஸ் ஜெனரேட் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாகவும் இருக்கு. நமக்கு எப்படி வேணுமோ அப்படி பண்ணிக்கலாம். டவுன்லோடும் பண்ணிக்கலாம். ப்ராம்ப்ட் கொடுத்தும் ஜெனரேட் பண்ணலாம். அது கூட நம்ம கிட்ட இருக்கிற மெட்டீரியல் வச்சும் ஜெனரேட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.